சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பும் என்கிற உரிமை முழக்கத்தை முன்வைத்து நடந்து கொண்டிருக்கிற மாபெரும் பேரணி பொதுக்கூட்டத்திலே பங்கேற்று நம்மை எல்லாம் பெருமைப்படுத்தி ஊக்கப்படுத்தி இருக்கிற தமிழ் தேச அரசியலின் பேராசான் தமிழ் தேசியம் பேசியவர்களெல்லாம் தடமாறி தடுமாறி போய்விட்ட போதும் கொண்ட கொள்கையில் சற்றும் நிலைமாறாது நின்று கொண்டிருக்கிற போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தமிழர் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய தலைவர் நம்முடைய அப்பா மணியரசன் அவர்களுக்கும் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னோன் வினோத் அவர்களுக்கும் அவரின் சார்பாக இந்த நிகழ்விலே பங்கேற்று கருத்துரை வழங்கிய என் அன்பு இளவல் செழியன் அவர்களுக்கும் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய அன்பு அண்ணன் தடா ரஹீம் அவர்களுக்கும் புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய தலைவர் நம் எல்லோரினுடைய பேரன்பிக்கினிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் சிறுபான்மை மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் போற்றுதற்குரிய பேராயர் சாமி இயேசுதாஸ் அவர்களுக்கும் கொங்கு மக்கள் முன்னணியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஐயா ஆறுமுகம் அவர்களுக்கும் தமிழர் தேச கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கினிய தம்பி செல்வகுமார் அவர்களுக்கும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் என் ஆருயிர் இளவல் கேசி திருமாறன் அவர்களுக்கும் நீலப்புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் என் அன்பு தம்பி புரட்சி மணி அவர்களுக்கும் தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் என் அன்பிற்கினிய தம்பி முத்து ரமேஷ் அவர்களுக்கும் முக்குளத்தோர் எழுச்சி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் என் ஆருயிர் தம்பி கவிக்குமார் அவர்களுக்கும் தமிழர் மீட்பு கழகத்தினுடைய தலைவர் என் ஆருயிர் தம்பி கரிகால பாண்டியன் அவர்களுக்கும் தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கினிய தம்பி பூமிராஜன் அவர்களுக்கும் பேரணியிலே பங்கேற்று பேரெழுச்சியை உருவாக்கிய என் உயிரினும் உணர்விலும் கலந்து வாழ்கிற எனது அன்பு உறவுகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும்.
இத்தனை இடங்கள் இருக்கிற போது இந்த நிகழ்வை நடத்துவதற்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் சிலையின் அருகிலே இந்த இடத்தை தேர்வு செய்ய காரணம், பஞ்சமர் நில அந்த உரிமைக்கான அறிக்கையை தாக்கல் செய்த பெருமகனார் மதிப்பிற்குரிய ஜேம்ஸ் ட்ரேமன் ஹெரே அவர்கள் இந்த நிலத்தின் ஆட்சியாளராக இருக்கிற போதுதான் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே அந்த அறிக்கையை தாக்கல் செய்தார். அந்த நில உரிமைக்காக போராடி இன்னுயிரை ஈந்த வீர மறவர்கள் ஜேம்ஸ் ஜான் தாமஸ் அவர்களும் ஏழுமலை அவர்களும் ரத்தம் சிந்திய நிலம் இந்த நிலம்தான் என்பதாலேயே இந்த இடத்தை குறித்து இங்கிருந்தே பஞ்சமர் நில மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு என்கிற முழக்கத்தை இங்கிருந்தே எழுப்புவது என்று முடிவு செய்தோம். உலகெங்கிலும் பரவி வாழ்கிற எம்முயிர் சொந்தங்களே, ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த களத்திலே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம். இங்கே பல்வேறு சாதி அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நிற்பது சாதிக்காக அல்ல, நாங்கள் கொண்ட கொள்கையை சாதிப்பதற்காக என்பதை எங்களினுடைய வெற்றி உங்களுக்கு உணர்த்தும். எல்லா சாதிகளும் ஒன்று கூடியிருப்பது தமிழ் சாதியின் உரிமை மீட்சிக்கு என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழ் பேரன்பின் தாய், உலக உயிர்களெல்லாம் அன்பு கொண்டு ஆரத்தழுவி நேசித்த அன்னை, அவளின் பிள்ளைகள் நாங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதி வேண்டாம், அது ஏற்றத்தாழ்வுகள் வேண்டாம் என்கிறார்கள். ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்கிறார்கள் என்று திராவிட முற்போக்கு பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் கேள்வி எழுப்புவார்கள். சாதிய ஏற்றத்தாழ்வுகளற்ற, சாதிய படிநிலைகள் அற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க இருக்கிற இறுதி வாய்ப்பே சாதிவாரி கணக்கெடுப்பு தான். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு குடிவாரி கணக்கெடுத்து கொடுப்பதுதான். அதனாலேயே என் அன்பு சொந்தங்களே, எடுத்து கொடுக்காதீர்கள், எண்ணி கொடுங்கள். அள்ளி கொடுக்காதீர்கள், அளந்து கொடுங்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். இங்கே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பது இட ஒதுக்கீடு என்கிற சொல்லை
நாங்கள் வெறுக்கிறோம், அந்த வார்த்தையை ஒதுக்கீடு செய்கிறோம். ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட மக்கள் ஒதுக்கீடு ஒதுக்கீடு என்று ஒதுக்கீடு செய்வதை ஏற்கவில்லை. இடப்பகிர்வு, உரிய இடப்பங்கீடு என்றுதான் அதை சொல்ல வேண்டும். எங்களுக்கு உரிய இடத்தை பகிர்ந்து அழியுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இந்த சாதிய வாரியான இடப்பகிர்வு, அந்த முறை ஏன் கொண்டு வரப்பட்டது? அதன் நோக்கம் என்ன? அதன் தேவை என்ன? எந்த சாதி எந்த குடிகளின் அடிப்படையிலே எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் இவற்றில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அதே சாதியின் அடிப்படையில் இவையெல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இது பல முறை ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் பேசி தர்க்கம் செய்து கொண்டு வரப்பட்ட ஒன்று. பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர், எக்கனாமிக்கலி பேக்வேர்டு, சோசியலி பேக்வேர்டு, எக்கனாமிக்கலி சோசியல் பேக்வேர்டு நாம். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பார்கள். என் அன்பு தம்பி தங்கைகள், அறிவார்ந்த என் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது மாறிக்கொள்ளக்கூடியது. இன்றைக்கு ஏழையாக இருக்கிற சீமான் நாளை பணக்காரனாகி விடலாம். அன்றாடங்காட்சியாக இருக்கிற ஒருவன் நாளை அம்பானி அதானி ஆகி விடலாம். இந்த பொருளாதார அளவுகோல் மாறிவிடும். ஆனால் சாதிய இழிவு ஏற்றத்தாழ்வு மாறுவதில்லை. இந்த தெருவிலே சீமான் நடக்கக்கூடாது, இந்த குளத்திலே குளிக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது, இவன் படிக்கக்கூடாது, இவன் இந்த வேலைக்கு போகக்கூடாது என்றெல்லாம் ஒடுக்குமுறை, அடக்குமுறை, தீண்டாமை, இழிவு இருந்ததெல்லாம் நான் ஏழை என்பதற்காக அல்ல, நான் இழி சாதி தாழ்ந்த மகன் என்பதற்காக, தீண்டத்தகாதவன் என்பதற்காக. இந்த நாட்டின் முதல் குடிமகனானார் ராம்நாத் கோவிந்த், ஒரு தாழ்த்தப்பட்ட மகன். இந்த நாட்டின் முதல் குடிமகளாக இருக்கிறாள் திரௌபதி முர்மு, பழங்குடி மகள். ஆனால் கோயிலுக்குள் சென்று அவர் இறையை வழிபட முடியவில்லை. மரத்து நிழலிலே யாகம் வளர்த்து குடும்பத்தோடு இருந்து அவர் சாமி கும்பிட்டு விட்டு சென்றார். இதான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவின் நிலைமை, நாட்டின் முதல் குடிமகனின் நிலைமை. அதைவிட உயரத்திற்கு எவரும் போக முடியாத, ஆனாலும் அவர் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவு, தீண்டாமை போகவில்லை. அப்ப பொருளாதார அளவுகோல் அல்ல ஏற்றத்தாழ்விற்கு காரணம். பழங்குடி மகள் திரௌபதி முர்மு இந்த நாட்டின் முதல் குடிமகள். அத்வானியும் ஐயா மோடி அவர்களும் நாற்காலியிலே இருந்து பேசுகிற போது ஓரத்திலே கைகட்டி நின்றால் நாட்டின் முதல் குடிமகள். இதான் நிலை. தலைவர்கள் எழுந்து பாரத மாதாக்கு ஜே முழக்கமிடுவார்கள், பாரத மாதா ஓரத்திலே நிற்கிறார். இதுதான் அறிவார்ந்த பெருமக்களே. ஏழை பணக்காரன் என்பதற்காக இந்த தீண்டாமை இழிவு வரவில்லை. தாழ்ந்த சாதி இழிமகன் பிறப்பின் அடிப்படையில் கற்பிக்கப்பட்ட பேதம், பாகுபாடு, இதை தகர்ப்பதற்கு, சமநிலை சமூகம் படைப்பதற்கு, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். இதுதான் நமது முன்னவர்கள் முன்வைத்த தத்துவ கோட்பாடுகள், கொண்டிருந்த நிலைப்பாடுகள். அதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு குடிவாரி கணக்கெடுப்பு, அதற்கேற்ப கொடுப்பு. இதுதான் எல்லோருக்கும் உண்டானது எல்லோருக்கும் கிடைத்து விட்டால் நாட்டில் பிரச்சனை உருவாகுமா? அதான் கேள்வி. எனக்கு உண்டான கல்வி, அதற்குண்டான வேலை வாய்ப்பு,
அதற்குண்டான ஊதியம் கிடைத்து விட்டால் நான் யாரோடு போட்டி போட போகிறேன்? யார் மீது பொறாமைப்பட போகிறேன்? யாரை வீழ்த்த தாழ்த்த பாடுபட போகிறேன்? இல்லை. நத்தைக்கு பாதுகாப்பு இருக்குமானால் கூடதற்கு, புழுவுக்கு பாதுகாப்பு இருக்குமானால் கொடுக்கதற்கு, அது இல்லை, அதனால் கொடுக்க வருகிறது. நத்தைக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் கூடு வருகிறது. எல்லா சமூகங்களுக்கும் உண்டான சமூக நீதி என்பது உரிய பங்கீடு கிடைத்து விட்டால் இது தேவை வராது. சாதி சங்கம் இருக்காது, தேவைப்படாது. ஆனால் இங்கே முறை என்ன? இந்த திராவிட ஆட்சியாளர்கள் யார் என்ன எவ்வளவு தெரியாது. இந்த உனக்கு 3 நிலம் என்னது, வேளாண்மை செய்தவன் நான், காய்கறி என்னது, ஆனால் சந்தையிலே கூர்கட்டி விற்கிற வியாபாரி யார்? உனக்கு 3 காய், உனக்கு 5 காய், உனக்கு 10 காய். நீ யார்? முதல்ல எந்திரி. திராவிட ஆட்சியாளர்கள் தான், இவர்கள் வந்துதான் இடஒதுக்கீடு தந்தார்கள். ஏய், நீ நின்ன இடம், இருந்த இடமே என் மக்கள் போட்ட பிச்சை பிச்சை. நாங்கள் தான் இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு. ஏய், நாங்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுத்த இடஒதுக்கீடு. நான் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு. நீ இருந்த இடமே என் மக்கள் போட்ட பிச்சை என்பதை நீ கவனம் வச்சுக்கணும். நாங்க கொடுத்தது நாடு என்னது, இடம் என்னது பார்த்து கொடுக்க வேண்டியது நான். நீ யாரு? முதல்ல who are you? நீ யாரு? 3 விழுக்காடு 4 விழுக்காடு அல்ல, மொத்த விழுக்காடும் என்னது? இங்க எண்ணீரு. பறையர் எவ்வளவு, படையாச்சி எவ்வளவு, தேவர் எவ்வளவு. தேவர்னா தேவர்னு போடாத, முக்குளத்தோர்னு போட்டு முடிச்சு கட்டாத. கல்லர் எவ்வளவு, மறவர் எவ்வளவு, அகமுடையர் எவ்வளவு, என்ன உடையார் எவ்வளவு, கோணார் எவ்வளவு, முத்தரையர் எவ்வளவு, என்ன பிள்ளை முதலி எவ்வளவு எண்ணிக்கிட்டு. வண்ணார் எவ்வளவு, குயவர் எவ்வளவு, குறவர் எவ்வளவு, போயர் எவ்வளவு, ஒட்டர் எவ்வளவு, சாலியர் எவ்வளவு, என்னப்பா என்னென்னமோ சொல்றேன்னு நினைக்க. அதெல்லாம் தமிழ் நம்ம சாதி தான். பஞ்சமில்லாத ஒண்ணு தமிழனுக்கு சாதி தான். தண்ணீர் பஞ்சம், உணவு பஞ்சம், வேலை பஞ்சம், எல்லா பஞ்சம் இருக்கும். ஆனா அந்த சாதி பஞ்சம் மட்டும் குறையல. மொத்தமா என்ன பண்ணுவான்? கல்லருக்கு ஒரு அமைச்சர், மறவருக்கு ஒரு அமைச்சர், அகமுடையருக்கு ஒரு அமைச்சர், முடிஞ்சது. ஆனா வெளியில வந்து சனாதனத்தை ஒழிப்போம், அதுக்கு தாண்டா உங்களை ஒழிக்க போராடுறோம். ஏய், சனாதனத்தை ஒழிப்போம், அதுக்கு என்ன செய்யலாம்? உங்களை ஒழிக்கணும்டா, உங்களை ஒழிக்கணும். நான் கோணார், எனக்கு நாட்டிலே 2 அமைச்சர், 2 அமைச்சர். நான் முஸ்லிம், எனக்கு 2 அமைச்சர். இந்த நாட்டில் இருக்கிற தமிழ் குடிகள் எல்லாருக்கும் 2 3 பிச்சை இடம், பிச்சை இடம். நான் எடுத்துக்கிட்ட மிச்ச இடத்தை உனக்கு கொடுத்துருக்கணும், ஆனா நீ எனக்கு பிச்சை இடம். ஆனால் நாட்டிலேயே கோன் 2வது தாய்க்குடி, நான் முதல் குடி குறவன். நான் குன்றில் வாழ்ந்தவன். கால் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. கால் தோன்றிருச்சு, மண் தோன்றல. மண் 3வது நிலம் மருத நிலம். அப்ப முதலில் தோன்றிய நிலம் குன்று. குன்றில் வாழ்ந்ததால் நான் குன்றவன். இன் குன்றி 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 குறவரானே. ஆதி தாய்க்குடி குறவர் குடி. இங்கே இருக்கிற தமிழ் சொந்தங்களிடத்திலே, என் தம்பி தங்கைகளிடத்திலே கேட்கிறேன், மனச்சான்று படி, நெஞ்சிலே கை வச்சு சொல். இந்த நாட்டில் உன் ஆதி தாய்க்குடி குறவர் குடிக்கு ஒரு இடம், வார்டு கவுன்சிலராக இருக்கானாடா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கானாடா? உன்னால் நம்ப முடியலா? அவனுக்கு சாதி சான்றிதழ் இல்லடா, கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே கிடையாது. உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த மகன் போராடி 4000 பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்திருக்கின்ற அந்த நிலையில்தான் இந்த திராவிட ஆட்சியாளர்கள்
நம் தாய்க்குடியை வச்சிருந்தான். கீழே 2வது தாய்க்குடி ஆயர்கோன். நாம் யாதவர்கள் இல்லை, யாதவ் தமிழ் சொல்லே இல்லை.